ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே கொஞ்சம் காமெடியாக தான் போகும். உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு காமெடி வராதுன்னு. என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 9. அந்த கிங்கை காமிக்கிறாங்க. அவரை பார்த்து சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன அந்த ஹூடிஸ் போட்டுவேன். உங்கள் எல்லாரையும் நான் நம்பி பொறுப்பாக படைக்கிற சோல்ஜர்ஸ் அப்படின்னு கிங் சொல்லவும், அரசே உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், அவங்கள தான் வழிபடுவேன் அப்படின்னு அந்த ஹோடிஸ் போட்டவன் நினைக்கிறான். பட் ஆனால் இப்போ அரசர் கொடுத்த அந்த மிஷன்ல தோத்து போயிட்டான். அரசர் முன்னாடி எப்படி நான் முழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்படுறான். அந்த ஹீரோஸ் கிட்ட நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவ ஃபீல் பண்ணிட்டு மற்றவங்க இறந்து போயிட்டதுனால அந்த 2 ஹீரோஸும் எங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்துட்டு அரசர் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ அப்படின்னு நம்ம யோசிக்கவும், அதை பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத, ஏன்னா அதுக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கவல் அங்க வரா. அப்படின்னா நீ இன்னும் சாகலையா, அவ என்கிட்ட போய் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். கவல் அவளோட சோல்ஜர்ஸ்லாம் இறந்தது உண்மைதான், பட் யோஸ்கேவும் அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவன் சொன்னதுதான் போய் அப்படின்னு சொல்லி யோகா சொல்லியிருப்பா. நீங்க இறந்துட்டீங்கன்னு தானே அவ சொன்னா, அப்படின்னா அவ சொன்னது எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சண்டை போடுறதுக்கு உன்னோட வெப்பனை எடு அப்படின்னு சொல்லி கவல் செம டென்ஷன்ல சொல்றா. அவனை ஓடி போயிட்டு வண்டியில இருக்கிற ஒரு ஆக்ஸை எடுத்துட்டு வரான். என் கூட இருந்த ஒரு சோல்ஜரை கொன்னதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கவல் வந்துட்டு அவனை வெட்டியிருந்தா. 2 கை ஒரு காலின் வெட்டி போடுமா. அவன் வழியில ரொம்பவும் துடிச்சிட்டு இருக்கான். கடைசியா நீ ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த வேர்ல்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், உலக அமைதிக்காக தான் நான் ஆசைப்படுறேன், அரசே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் தலையை கட் பண்றா. மற்றவங்களை கொலை பண்ணுறது மூலியமாக தான் உனக்கு உலக அமைதி கிடைக்கும்னா, உலக அமைதி கிடைக்கிறதுக்கு ஒன்றை மாதிரி ஆளுங்களை தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி கவல் சொல்கிறா. இப்போ அந்த அரசருக்கு நியூஸ் போகுது. ஸோ அப்படின்னா அந்த கைதிகளும் இறந்து போயிட்டாங்க, நம்ம ஆளுங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்குலாம் எதுவும் ஆளுங்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு கிங் சொல்லவும், அரசே அவங்க 2 பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த ஹீரோஸ் அவங்கள அந்த 2 பேர் பகைச்சிக்கிட்டாங்க, அந்த ஹீரோஸ் நம்ம நாட்டு மேலே கோவப்பட்ட ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கேட்கவும், அப்படின்னா அந்த ஹீரோஸை கொல்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. சரி அரசே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவனுங்க அந்த லெட்டரில் என்ன எழுதி அனுப்புனாங்கன்னு நமக்கு தெரியாது, எதுக்கும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட பிளான் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி யோகா சொல்கிறா. நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேரணும், குட்ஸை ரெஃபர் பண்ற விதமா என்கிட்ட மொத்தமா 3 ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லோவோட குரூப்பை நமக்கு காமிக்கிறாங்க. சாரி எனக்கு எதையும் டெலிவரி பண்ண வேண்டியதில்லைன்னு ஒரு கடைக்காரன் சொல்றான். ரேடல் டோர்பர்க்கு போற எந்த ஒரு குட்ஸையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி கோசவேக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ பாக்ஸ்ல எதையோ எடுத்து வைக்கிறான். யோகா அதை பார்த்து ரொம்பவே அருவருப்பு படுறா. இதை யாப்பா குட்ஸ்னு டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறா. கிரேட் ஹீரோ, நீங்க என் கூட வந்து உட்காந்து டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்லவும், அந்த பையன் கியூட்டா இருக்கானு, இதுக்குதான் ஓவரா ஒட்டாமி கேம் விளையாடக்கூடாது, என்னால கேரேஜ்ல பின்னாடிலாம் உட்கார முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி யோகா சொல்றா. சரி நீ அப்ப அந்த குதிரையை ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். யோகாவா ஓட்ட போறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கவல் சொல்றா. நான் ஓட்டுறேன்னு சொன்னதுக்கு இவ ஏன் வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி கவலாவா பார்க்கும்போது கவல் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஆமா உனக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கவல் கேட்கவா. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவா சொல்றா. இவா தான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோகா யோசிக்கிறா. ஒருவேளை கவலுக்கு யோசிக்க அவ கூட சேர்ந்து உட்காரலன்னு சொல்லி கஷ்டமா இருக்குதோ அப்படின்னு சொல்லி யோகாக்கு வந்துட்டு கவல் என்ன நோக்கத்துல இருக்கா அப்படிங்கிறது புரியுது. கிரேட் ஹீரோ, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ வரவும் அந்த சின்ன பையன் இருக்கிறத பார்த்துட்டு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுதா. இவ ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோகா பாக்குறா. நம்ம நாளை கழிச்சு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம், அதோட நம்ம பயணம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ போகவும், யோஸ்கேவ பிரிய போறோன்னு அவ ஃபீல் பண்றாளா அப்படின்னு சொல்லி யோகா புரிஞ்சுக்கிட்டா. மத்தவங்களோட லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணா அந்த கேம்ல சுபாசாக்கு அது ரொம்பவோ பிடிக்கும், சுபாசா உனக்காக வாச்சு நான் இவங்களோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கவும், அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கவும், யோகா நார்மலாவே இப்படிதான் நடந்துக்கிடுவா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். கவல் நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இப்போ இவங்க ஒரு இடத்துல பிரேக் எடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா எனக்கு வண்டி ஓட்டி ரொம்பவும் வலிக்குது, ஸோ வேற ஆளுங்களை ஓட்ட சொல்லலான்னு சொல்லவும், இவங்க காப்பாத்தின அந்த 2 பேரும் ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வேகனுக்குள்ள தனியா தான் இருக்கிறாங்க, தனியா இருந்தா என்ன வேணா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவும் கவலா அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா, இதுக்கு அவங்கள தனியா விட்ட, கவல் நீ தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோகா மனசுக்குள்ள நினைக்கிறா. இங்க கவல் முழிச்சே தான் கிடக்கா. நம்ம ஹீரோ இப்ப சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். யோஸ்கே இப்போ தனியா தான் சமைப்பான், பட் ஒர்க் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வரும். கவலை நான் யோஸ்கேக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ண சொன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, மெயின் இன்கிரீடியன்ட்டுக்கு நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கவல் வந்து நிக்கிறா. நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோகா யோசிக்கிறா. இப்ப எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப யோகா வந்து கவல் கிட்ட போயிட்டு நீயும் யோஸ்கேவோ ஒன்னா ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப இதை செஞ்சே ஆகணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஃப்ரீ டைம்ல ட்ரைனிங் எடுக்கிறது யூஸ்ஃபுல் தானப்பா அப்படின்னு சொல்லி யோகா சொல்றா. உனக்கு சாப்பிட்டது சமைக்கோ, சரிவா ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவல் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றா. வார்த்தை மூலியமா சொல்லிக்கிட முடியாததை இந்த மாதிரி அவங்களோட ஆர்ட் மூலியமா சொல்லிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவ எதிர்பார்த்துட்டு இருந்தா. அவங்க பாட்டு நார்மலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கவல் அவளோட
அவளோட லவ் இது மூலியமாவே வெளிப்படுத்துவா அப்படின்னு யோகா பார்த்துட்டு இருந்தா. அடுத்து நீ என் கூட ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு கவல் யோகாவை கூப்பிடவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ ஓடுறா. நீ தானே ட்ரைனிங் ஆரம்பிச்சேன்னு கவல் கேட்கவோ அதை நீ யோசிக்க கூட மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. எல்லா பிளானுமே ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிட்டு இருக்கு. எப்படி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. கவலைப்படாத சுபாஷா, எப்படியாச்சும் நான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கவும் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு எனக்கே டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ்வளவு தூரம் கத்துறதுக்கு அவளுக்கு எனர்ஜி இருக்குன்னா அவ நார்மலா தான் இருக்கான்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க லோவோட குரூப் வந்துட்டு டெலிவரி பண்ற கம்பெனிக்கே வந்துருந்தாங்க. இந்த வேர்ல்ட்லயோ டெலிவரி கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசவே யோசிச்சு கரெக்டா இப்போ அவங்க அந்த கம்பெனி முன்னாடி வந்து நிக்கவும் ராடல் டோர்பாக்கு ஒருத்தன் டெலிவரி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். நீங்க எங்க போறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் ராடல் டோர்பா தான் சொல்லவும் போற வழி ஆபத்தானது, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ டீம் சொல்றாங்க. உங்களை மாதிரி வீக்கான ஆளுங்கள்லாம் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொண்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். நாங்கெல்லாம் ஹீரோஸ் ஜஸ்ட் ஃப்ரீயா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்லவும் உங்க திறமை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான். பட் லோ இப்போ ஒரு வாரியர்ங்கிறதுனால ஈஸியா அவனை தோக்கடிச்சிருந்தா. இவங்களை ஒன்னு சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மத்த எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கவல் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரா. உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இங்க உன் கூட உட்காரலாமான்னு கேட்கவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு தூக்கம் வரலையான்னு கேட்கவும் எனக்கு தூக்கம்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான் கிரேட் ஹீரோ. என்னோட ஒரு சோல்ஜரை கொண்டுட்டாங்கிறதுனால இத்தனை நாளா எனக்கு நிம்மதியா தூக்கம் வரல. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கவல் சொல்லவும் இப்ப சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். வெம்ஸ்பர்க்கு கொண்டவனை பழி வாங்குறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் வெம்ஸ்பர்க் எனக்கு ஒரு காம்ராட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ எனக்கு நிம்மதியா தூக்க வரும் அப்படின்னு சொல்லி பாவா தூங்க ஆரம்பிக்கிறா. அட என்ன கவல், நீ கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம்ல, நீ தான் வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லி யோகா யோசிக்கிறா. லோவோட வண்டியில பாதி பொருளை ஏத்திக்கிட்டாங்க. நான் சண்டை போட்டவனும் இன்னைக்கு இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ரேடல் டோர்பாவை நோக்கி இப்போ இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. பட் லோவோட டீம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட டீம் ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்துரும். டெலிவரி பண்ண வேண்டிய குட்ஸ்ன்னு சொன்னதுல எனக்கு 3 விஷயம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கைதிகளை சர்ச்சில் சேஃப்டியா டெலிவரி பண்ணிருந்தான். சர்ச்சில் அவங்க சேஃப்டியா இருப்பாங்க. பட் அப்பவும் அந்த குவெஸ்ட் கிளியர் ஆகல. ரெண்டாவது இவங்க கொண்டு அந்த ஆளுங்க கிட்ட இருக்கிற வேல்யூபிள் பொருட்களை எடுத்து வைக்கிறாங்க. அப்பவோ குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆகல. மூணாவது விஷயம், இதை மேபி குட்ஸா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நமக்கு இருக்கிற டைமிங்க்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வருது. அந்த சோல்ஜர்ஸோட தலையை வெட்டி நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கான். ஸோ அந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. எங்கள் கிங்டமை சேர்ந்த ஆளுங்களை நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு அவங்க கேட்கவும் நமக்கு இல்லைன்னா நாங்கள் சொன்ன அந்த பாதையில் போய் பாருங்க, அவங்களோட ஒரு வேகனும் ஒரு ஆளும் எரிஞ்சு கிடப்பான் அப்படின்னு கவல் சொல்றா. நெக்ஸ்ட் டைம் ப்ரூஃபுக்காக எப்படி தலையெல்லாம் நீங்கள் வெட்டி கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் சொல்கிறான். ஸோ அந்த சோல்ஜர்ஸோட தலையை வெட்டி கொண்டு வர்றது தான் இதுக்கான ஆன்சர் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது லோவோ மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஒரு வழியாக குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி லோ பாராட்டுறா. இன்னும் ஒரு குவெஸ்ட் இருக்கு, அதுக்கு நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. நான் சொல்ல வேண்டிய டைலாக இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியா ராடல் டோர்பர்க்கு வந்து இந்த குவெஸ்ட்டை இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு குவெஸ்ட் இருக்கு. மேப்போட 5% இவங்க அன்லாக் பண்ணிருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துல இருந்து இந்த ராடல் டோர்பர்க்கு வர தூரத்திலேயே வந்துட்டு 5%ல 4.89% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது இவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட டீமால கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அண்ட் கவல் வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்றா. நம்ம ஹீரோ கிட்ட அவ ப்ரப்போஸ் பண்ணுவாளா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.